வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சின் கூற்றின்படி நேற்றிரவு ஏமன் தலைநகர் சானாவில் அமெரிக்க விமானப்படை விமானங்கள் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 38 பேர் காயமடைந்தனர். அமெரிக்க விமானப்படை விமானங்கள் 2 வெவ்வேறு இடங்களில் 2 சுற்று தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. அமெரிக்க விமானங்களின் தாக்குதல் இலக்குகள் எவை என்ற விவரங்களை ஹவுதிகள் வெளியிடவில்லை. ஏமனில் பண்டைய கோபுரங்கள் நிறைந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள தலைநகர் சானாவில் வசிக்கும் 2 சாட்சிகள் மக்கள் தொகை அதிகமுள்ள ஆல் சிட்டிக்கு அருகில் உள்ள பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார்கள். ஒரு சாட்சி தனது முதல் பெயரான யாங்கியாவால் மட்டுமே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஃபர்வா என்ற சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு பேக்கரி எரிந்து அதன் உரிமையாளர் கொல்லப்பட்டார் என்றார். மேலும் அருகில் உள்ள வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதால் பல மக்கள் இடம்பெயர்ந்தனர் என்றும் குறிப்பிட்டார். யாசிர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒருவர் விமான குண்டு வீச்சால் ஏற்பட்ட ஒரு பெரிய பள்ளத்தாக்கை பார்த்ததை விவரித்தார். மேலும் எளிய மக்கள் வசிக்கும் சுற்றுப்புறத்தில் இலக்கு என்னவாக இருக்கும் என்று தன்னால் கற்பனை செய்ய முடியவில்லை என்று அவர் கூறினார். அந்த பகுதியில் வசிப்பவர்களில் பலர் மளிகை கடைகளை நடத்துகிறார்கள் மற்றும் புகையிலை விற்கிறார்கள். பழிவாங்கப்படுவதை தவிர்ப்பதற்காக பகுதியளவு பெயர் வெளியிடாத நிலையில் இருவரும் செய்தியாளர்களுடன் பேசினார்கள். 2014ஆம் ஆண்டு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கத்தை பதவியிலிருந்து அகற்றியதிலிருந்து ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் வடக்கு ஏமனை இரும்புக்கரம் கொண்டு ஆட்சி செய்து வருகின்றனர். நேற்றிரவு தாக்குதல் ஹவுதிகளுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகத்தின் தீவிரப்படுத்தும் தொடர் தாக்குதலின் ஒரு பகுதியாக தோன்றியது. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக இஸ்ரேலிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதாக இருப்பதாக கூறும் ஹவுதி இயக்கத்தின் தலைவர்கள் தமது இயக்கத்தினரை வைத்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவுகிறார்கள் மற்றும் அருகில் உள்ள செங்கடலில் வர்த்தக கப்பல்களை தாக்குகிறார்கள். ஃபர்வாவில் நடந்த தாக்குதல்களில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் 38 பேர் காயமடைந்ததாகவும் ஹவுதி சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அனிஸ் அலாஸ்பாஹி தெரிவித்தார். இந்த எண்ணிக்கைகளை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை. ஹவுதி உரிமை கோரல்கள் பற்றிய கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வ பதிலில் அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கோம் இந்த குறிப்பிட்ட தாக்குதல் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஏமனில் ஒவ்வொரு நாளிரவும் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளின் இருப்பிடங்களை மற்றும் தளங்களை அமெரிக்கா குறிவைக்கிறது. அந்த கடல் பகுதியை கடந்து செல்லும் வர்த்தக கப்பல்களின் சுதந்திர கடல் நடமாட்டத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா கூறுகிறது. வடமேற்கு ஹஜ்யா கவர்னரேட் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க ஆளற்ற விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ஏமனில் ஹவுதிகள் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் ஹவுதிகளின் அல்மாஸ்ட்ரியா செய்தி நிறுவனம் நாடு முழுவதும் குறைந்தது 3 பகுதிகளை குறிவைத்து அமெரிக்காவின் விமான தாக்குதல்களை நடத்தியதாக செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு அறிக்கையில் ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் யங்யா சாரி ஹஜ்யா கவர்னரேட்டின் வான்வெளியில் விரோத பணிகளை செய்து கொண்டிருந்த போது ஹவுதிகளின் வான் பாதுகாப்பு பிரிவு ஒரு அமெரிக்க MQ-9 ரீப்பர் ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்றார். 18 மாதங்களுக்கு முன்பு காசா மீதான இஸ்ரேலியின் இனப்படுகொலை போர் தொடங்கியதிலிருந்து இந்த மாதம் இதுவரை ஹவுதிகள் வீழ்த்திய 7வது அமெரிக்க ஆளற்ற விமானம் இது என்றும் சாரே கூறினார். செவ்வாய்க்கிழமை இரவு செங்கடலில் உள்ள கம்ரான் தீவை குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கு ஏமனில் உள்ள அல் சலீஃப் மாவட்டத்தில் 2 விமான தாக்குதல்கள் மற்றும் நாட்டின் வடக்கே சாதா மாகாணத்தில் அல் சலீம் மாவட்டத்தில் 4 விமான தாக்குதல்கள் பதிவாகியுள்ளதாக ஹவுதியுடன் இணைந்து அல்மாசிரா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் என்று கூறுவதற்கு எதிராக அமெரிக்கா தினசரி விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மார்ச் முதல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 200க்கும் மேற்பட்டவர்களை கொன்றது என்பது ஹவுதிகள் வெளியிட்ட தகவல். சர்வதேச வர்த்தகத்திற்கான முக்கிய வழித்தடமான செங்கடலில் கப்பல்களுக்கு எதிரான அனைத்து துப்பாக்கிச் சூடுகளையும் ஹவுதிகள் நிறுத்தும் வரை அமெரிக்காவின் இராணுவ தாக்குதல் தொடரும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் ஹொடைடா துறைமுகம் மற்றும் விமான நிலையம் மீது அமெரிக்கா 13 தாக்குதல்களை நடத்தியது. ஹொடைடாவில் உள்ள ராசிசா துறைமுகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தான் இதுவரை அமெரிக்காவால் நடத்தப்பட்ட விமான தாக்குதல்களின் மிகப்பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலில் குறைந்தது 80 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏறக்குறைய ஒரு தசாப்த காலமாக ஏமன் போரில் ஈடுபட்டுள்ளது. ஒரு காலத்தில் பழங்குடி போராளிகளான ஹவுதிகள் ஏமன் தலைநகரை கைப்பற்றிய பின்னர் அவர்களை தோற்கடிக்கும் முயற்சியில் சவுடி தலைமையிலான இராணுவ கூட்டணி இறங்கியது. அந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்க குண்டுகள் வழங்கப்பட்டன. ஆனால் அமெரிக்கா நேரில் போரில் ஈடுபடவில்லை.
அந்த கூட்டணி விரைவான வெற்றியினை எதிர்பார்த்தது. மாறாக ஏமனில் லட்சக்கணக்கான மக்கள் போர், பசி மற்றும் நோய்களால் இறந்துள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி கூட்டணி தாக்குதலில் இருந்து பின்வாங்கியதிலிருந்து ஓரளவு சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக ஹவுதிகள் அதிகாரத்தின் மீதான தங்கள் பிடியை ஆழப்படுத்தியுள்ளனர். வடக்கு ஏமனில் ஒரு நடைமுறை அரசாங்கமாக உருவெடுத்துள்ளனர். 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஹமாஸ் தெற்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்து 1000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று நூற்றுக்கணக்கானவர்களை சிறைப்பிடித்துச் சென்ற பின்னர் ஹவுதிகள் தங்கள் சமீபகால தாக்குதல்களை தொடங்கினார்கள். மேலும் இஸ்ரேல் காசா மீது போரை தொடங்கி இதுவரை 50,000க்கும் அதிகமான மக்களை கொண்டது. ஹவுதிகள் இஸ்ரேலி அல்லது அமெரிக்க தொடர்புகளை கொண்ட கப்பல்களை தாக்குவதாக கூறுகின்றனர். இருப்பினும் இலக்கு வைக்கப்பட்ட பல கப்பல்களுக்கு இரு நாட்டுடனும் தெளிவான தொடர்பு இல்லை. அமெரிக்காவும் பிரிட்டனும் கடந்த ஆண்டு ஹவுதி இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை நடத்த தொடங்கின. அவர்கள் கப்பல் மற்றும் இஸ்ரேல் மீதான ஹவுதி தாக்குதல்களை நிறுத்த முயற்சிப்பதாக கூறினார்கள். இந்த ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே 2 மாத போர் நிறுத்தத்தின் போது ஹவுதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துவதை சுருக்கமாக நிறுத்தினார்கள். ஆனால் மார்ச் நடுப்பகுதியில் போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல்களை புதுப்பித்தது மற்றும் ஹவுதிகள் இஸ்ரேலிய பிரதேசத்தின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மீண்டும் ஏவ தொடங்கினார்கள். ட்ரம்ப் நிர்வாகம் மார்ச் மாதம் தனது சொந்த விமான தாக்குதல்களை தொடங்கியது. இதுவரை அமெரிக்க தாக்குதலில் ஹவுதிகள் தடுக்கவில்லை. குழுவை ஆய்வு செய்யும் ஆய்வாளர்கள் அமெரிக்க விமான தாக்குதல்கள் வெறுமனவே இயக்கத்தினரின் நிகழ்ச்சி நிரலில் விளையாடும் என்று பலமுறை எச்சரித்துள்ளனர். திங்கட்கிழமை ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாங்கியா சாரே ஒரு அறிக்கையில் ஹவுதிகள் 2 ஆளற்ற விமானங்கள் மூலம் இஸ்ரேலை தாக்கியதாகவும் செங்கடலில் ஒரு அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலை ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்க முயன்றதாகவும் கூறினார். காசா பகுதியில் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான எங்கள் ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து அமெரிக்க விமான தாக்குதல்களை நம்மை தடுக்காது. அவர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை மற்றும் முற்றுகை நீக்கப்படும் வரை எமது தாக்குதல்கள் தொடரும் என்று சாரியா கூறினார்.